நான் உன்னை வெறும் ரியல் எஸ்டேட் புரோக்கரா பார்க்கல. உன்னோட ரியல் என்ன, இப்ப இருக்கிற ரீல் என்ன, நீ பண்ண பாவம் என்ன, அந்த பாவத்துக்கு கிடைச்ச பலன் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற? அந்த பக்காவுக்கு நாளைக்கு பப்ளிக்கா வச்சு பட்டா போட்டுடலாமா? ஓகேனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, டீல் போட்டுருவோம். என்ன டீல் ஓகேவா? சொல்லு. ஏய் முனியா, ராஸ்கல், நடத்த கெட்டவன். நல்லவங்க நம்மளே தொந்தரவு பண்றா. ஆமாங்க, அவனை பத்தின ஒரு விஷயம் இருக்கு. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். வாங்க போல. என்னடி சொல்றீங்க? துர்கா வக்கீலுக்கு படிச்சவளா? ஆமா சித்தி, அவ வக்கீலுக்கு படிச்சவளாம். கோர்ட்ல அவளை வக்கீலா பார்த்ததும் என் புருஷனுக்கு சொரமே வந்துருச்சு. நாசமா போச்சு போ. அவ சும்மாவே லா பேசுவா, இதுல லாயர் வேறயா? எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த கேஸ்ல ஜெயிச்ச மாதிரி தான். அதான் சித்தி, எங்க 4 பேருக்கும் ஒரே கவலையா இருக்கு. அவ வாதாடினத கண்ணால பார்த்த என் புருஷன் சொல்றாரு, அந்நேரத்துக்கு அவளை பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருந்துச்சோம். நிஜமாவா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? வசந்த் கூட அதே தான் சொல்றாரு. ஆனா வக்கீல் மட்டும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்றாராம். இவனுங்க இப்படிதான் கடைசி வரைக்கும் நம்ம காசை வழிச்சு எடுக்கணும்னு போய் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. இத பாரு, இந்த கேஸ பத்தி நம்ம எடுத்து சொன்னாதான் புரியும், தெரியும். ஆனா துர்கா எல்லாம் தெரிஞ்சவ, சந்து பொந்தெல்லாம் ஓடி வந்துருவா. அதனால அந்த துர்கா கிட்ட சண்டைக்கு போவாம சமாதானமா போய் அவளா பார்த்து கொடுக்கறத வாங்கிக்கங்கடி. என்ன சித்தி சொல்றீங்க? என்ன சொல்றாங்க? நமக்கு நல்லதுதான் சொல்றாங்க. துர்கா கிட்ட சண்டை போட வேணாம், அவ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. என்ன இது நல்லதா? கொடுங்க, நான் பேசுறேன். என்ன நாராயணி அம்மா, நீங்க மட்டும் கௌரவமா அவ்வளோ பெரிய வீட்டை எழுதி வாங்கிப்பீங்க, நாங்க மட்டும் அவகிட்ட அம்மா தாயின்னு பிச்சை எடுக்கணுமா? நல்லா இருக்கே நியாயம். எங்கிருந்தோ வந்த நீங்க ரொம்ப சட்டமா எங்க சொந்த வீட்டை உங்க பேர்ல எழுதி வாங்கிப்பீங்க. உறவு இருக்கிற உரிமை இருக்கிற நாங்க கையேந்தி நிக்கணுமா? நான் அந்த வீட்டுக்கு உங்களை மாதிரி காது வச்ச மாதிரி வரல. ரொம்ப கௌரவமா ஊரறிய உலகறிய 400 பவுன் நகையோட அந்த வீட்டுக்கு வந்த. துர்கா வக்கீலா வந்துட்டா அதனால உங்களுக்கு சொத்து கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த துர்கா நீதிபதியாவே உட்கார்ந்தாலும் நாங்க என்ன நினைச்சோமோ அதை சாதிச்சே தீருவோம். என்னடி ரொம்ப நீட்டி முளைக்கிறீங்க? பாவம் சின்ன பசங்க நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கத்துல சொன்னா ஏமால பாயிரியா நீ? போங்கடி, எப்படா கேட்டு போங்க. இரு, துர்கா உன்னையும் சும்மா விட மாட்டா. அவ வக்கீலா வந்தது எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான் பிரச்சனை. என்ன? எனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நாங்களாவது நேர்மையா சொத்தை கேக்குறோம். ஆனா நீ குறுக்கு வழியில அந்த வீட்டை புடுங்கி வச்சிருக்கிற. உன்னை தொடர்ந்து அந்த வீட்டை ஆளை விட்டுருவாளா என்ன? இங்க பாரு,
வயிற்றுச்சலோட சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. அந்த வீடு ரொம்ப நாளைக்கு உன் பேர்ல நிலைக்காது. என் புருஷனை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான்னு துர்கா உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துவா. சீக்கிரமா ஆண்டுக்கோ, சீக்கிரமா அனுபவிச்சுக்கோ. கொஞ்ச நாள் அந்த வீடு கோவிந்தா 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 கோவிந்தா. நாசக்காரி, நீ மட்டும் ஏண்டி நிம்மதியா இருக்கணும்? ஐயோ, என்ன பண்றது? இந்த வீட்டை எப்படி விட்டு கொடுக்கறது? இது நடக்குமா? யோ நெல்லியா, இவ்வளவு மரியாதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நான் இங்க ஒருத்தி ஷாக் அடிச்ச மாதிரி அதிர்ச்சியில அல்லாடிக்கிட்டு இருக்கேன். என்ன எதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு போற. என்ன ஏது? என்ன கிண்டலா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லு. அந்த துர்கா வக்கீலா, இன்னைக்கு அவ கோர்ட்ல வக்கீலா அவதாரம் எடுத்திருக்காளாம். இவ்வளவுதானா? வேதாந்தம் எல்லா தகவலையும் போன் பண்ணி சொல்லிட்டான். நம்ம வீட்டிலே ஒரு வக்கீல் இருக்குது, நமக்கு நல்லது தானே. போட்டனா பைத்தியம். அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் நடத்து. மாங்கா மடையனா இருக்கீங்க. அவ வக்கீலா வந்தா இந்த வீடு நமக்கு தங்குமா? தங்குமா தங்காதாங்கிறது ஓம் பிரச்சனை. எனக்கு என்ன வந்தது? வேற ஆசை பெருநட்டத்தை கொண்டு வரும். உரிமை இல்லாத பொருள் இருக்க உருத்தலை உருவாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டவன்னா நாளைக்கே செங்கல்பட்டு போக தயாராரு. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த வீடு உனக்கு உரிமையா வந்து 10 நாள் ஆயிட்டுமா? அது போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு கஷ்டப்படுறியே. ஆசை ஆசையா இந்த வீட்டை கட்டினானே கங்காதரன், அவன் வீட்டை விட்டு போகும்போது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். நீ நல்லவன்னு பேரெடுக்கலமான இந்த வீட்டை அவனுக்கே திருப்பி கொடுத்துரு. அதான் உனக்கு மரியாதை. கிடைச்சதை இழக்க நான் என்ன கேணக்கு இருக்கியா? என்ன ஆனாலும் சரி, செத்தாலும் சாவேனே தவிர இந்த வீட்டை நான் இழக்கவே மாட்டேன். இதுக்காக நான் என்னென்ன பண்றேன் பாரு. கேஸ் எங்க பக்கமே ஜெயிக்கிற மாதிரி ஏதாச்சும் செய். ஆமா தாயே, இந்த கேஸ்ல நாங்க ஜெயிச்சாதான் எங்க கைக்கு சொத்து வரும். ஜெயிக்க வச்சிடுமா? பணத்தை பணமா பார்க்காம கற்பூரத்தை அம்பூட்டு வாங்கி மலை மாதிரி குமிச்சு வச்சு திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஏத்தி வச்சிருக்கோம். ஏதோ பார்த்து செய் தெய்வமே. ஆமாமா தாயே, அந்த கடன்காரி வக்கீலா வேற அவதாரம் எடுத்திருக்காளாம். சாதாரணமாவே ரொம்ப பேசுவா. இதுல வக்கீல்னா கேட்கவே வேணாம். ஆமா ஆமா, புயல் அடிக்கும் போதே பூ பறிப்பா. எங்க கதியெல்லாம் யோசிச்சு பாருமா. எங்களை காப்பாத்துமா, எங்களை மட்டும் காப்பாத்துமா. மகமாயி தாயே, மகமாயி காப்பாத்துமா.
என்ன நீலவேணி, கட்டி கட்டியா கற்பூரத்தை கொளுத்தி என்ன கடவுளோட கோத்து விட பாக்குறியா? தெய்வம் நல்லவங்க பக்கம் தான் நிற்கும், தப்பானவங்கள தண்டிக்கும். நீங்க கொளுத்தின கற்பூரத்தை பாருங்களேன். வேண்டுதல வேண்டான்னு அணைச்சு வச்சிருச்சு. கற்பூரம் என்ன கற்பூரம், நீ திருவண்ணாமலைக்கே போய் தீபத்தை ஏத்தி வச்சாலும் சீப்பான உன் வேண்டுதல சிவன் ஏத்துக்கவே மாட்டார். தெய்வத்துக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. நியாயம் ஜெயிச்சு தர்மம் நிலைக்க என் புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக நான் வக்கீலா வந்துட்டேன். இதுக்கு மேல என் புருஷனை உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. போங்க. ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சா. போலாமா? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமே. சரி வா. நீலவேணியும் கிரிஜாவும் கற்பூரத்தை குவிச்சு வச்சு கேஸ்ல நான் தோத்து போகணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஆனா நான் நறுக்குன்னு கேள்வி கேட்டு அனுப்பி வச்சிட்டேன். என் கௌரவத்தை என் கண்ணியத்தை காப்பாத்தினவர் என் புருஷன். உயிரை கொடுத்தாவது அவர் கௌரவத்தை நான் காப்பாத்த வேண்டாமா? வக்கீலா கோர்ட்ல நின்னீங்கன்றத என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல. என் கோபத்துக்கும் என் குணத்துக்கும் இந்த ப்ரொஃபஷன் சரிப்பட்டு வராதுன்னு நான் ஒதுங்கி இருந்தேன். வேற வழி இல்லாம என் கணவருக்காக நான் அந்த கோட்டை மறுபடியும் போட வேண்டியதா போச்சு. நான் மீராவுக்கு சொந்த அத்தையானு தீபக் வந்து கேட்டப்ப நான் ஒரு நிமிஷம் தடுமாறி நின்னேன். ஆனா என் கணவர் எனக்கு எல்லாமே தெரியும்னு பொய் சொல்லி என்னை காப்பாத்திருக்காரு. பொய் சொன்னாரா? என்ன காப்பாத்துறதுக்காக பெத்த மகன்கிட்டயே பொய் சொன்ன அந்த பெருந்தன்மைக்குரியவரை நான் காப்பாத்த வேண்டாமா? அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடி இருக்காங்க. சொந்த மகன்கிட்டயே நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சவரை அவர் பிள்ளைங்க கிட்ட நான் அவமானப்பட விட்டுருவேனா? நிமிஷம் வரைக்கும் தீபக் நான் எல்லா உண்மைகளையும் அவங்க அப்பா கிட்ட சொன்னதா நம்பிட்டு இருக்கான். அவனை நம்ப வச்சவர நான் நட்டாத்துல விட்டுருவேனா? அடேங்கப்பா, இது போதுமே தீபக் அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பி விடுறதுக்கு. தெய்வமே, நல்ல விஷயத்தை ஒட்டு கேட்க வச்சுட்டேன். இப்பவே தீபக் காதுல இந்த விஷயத்தை போட்டு வச்சிடுறேன். விடமாட்டேன் மீரா, விடமாட்டேன். என் கணவரை நான் தோக்க விட மாட்டேன். ஒருவேளை அவர் தோத்து போற நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன்.
ராட்சசி நானே உன்னை பார்க்கல தான் வந்துட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்தி நடு ரோடு கொண்டு வந்திருப்பேன். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவரால் எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எத்தனை பேர் அவரை தெய்வமா தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க தெரியுமா? வேணாம் வேணாம், அவருடைய கோபமோ சாபமோ உனக்கு வேணாம். ஒழுங்கா அவர் வீடா அவருக்கே திருப்பி கொடுத்துரு. உங்க அப்பாவை நல்லவன் சொல்றியா? ஆமா, எங்க அப்பா நல்லவர் தான். கொலை பண்றவன் நல்லவனா? ஒரு பொண்ணை கற்பழிக்கிறவன் நல்லவனா? ஒரு குடும்பத்தை தெரிஞ்சே கெடுக்கிறவன் நல்லவனா? எல்லாரும் தூங்குறப்ப அந்த வீட்டை பூட்டி கொளுத்துறவன் நல்லவனா? சரி, மத்ததுக்கு பதில் சொல்லல. மனசாட்சியை தொட்டு இதுக்காவது பதில் சொல்லு. பெத்த மகன்கிட்ட பொய் சொன்ன தகப்பன் நல்லவனா? பெத்த அப்பாவை ரோல் மாடலா நினைக்கிற தீபக் மாதிரி நல்ல புள்ளைகிட்ட பச்சை பொய் சொன்ன கங்காதரன் நல்லவனா? என்ன என்ன எங்க அப்பா என்கிட்ட போய் சொன்னாரா? ஆமா, முதல் இரவுல வச்சு துர்கா எல்லா உண்மையும் எல்லா ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான்னு உங்க அப்பா உங்ககிட்ட சொன்னது பொய், பச்சை பொய். இப்பதான் கோவில வச்சு உன் பொண்டாட்டி கிட்ட துர்கா சொன்னத சுட சுட ஒட்டி கேட்டுட்டு வரேன். கோவில்ல வச்சு துர்கா என்ன சொன்னா தெரியுமா? என் கணவர் எனக்கு எல்லாமே தெரியும்னு பொய் சொல்லி என்னை காப்பாத்திருக்கு. இத பார் தம்பி, நான் ஒன்னும் பொய் தோரணம் கட்டல. என் காதால கேட்டதை தான் சொல்றேன். உங்க அப்பா உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காரு. ஆமா தம்பி, உங்க அப்பா நீ நினைக்கிற மாதிரி ஒழுக்கமானவர் இல்ல. முழுக்க முழுக்க பொய் சொல்லியிருக்காரு. அவர் நல்லவர் இல்லப்பா. அது துர்கா மூலமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்ச தகவல் உனக்கு தெரிய வேண்டாமா? அதான் வழிமறிச்சு சொல்லிட்டு இருக்கேன். தீபக் தம்பி, நீ சொல்ற மாதிரி நான் ராட்சசி தான், நான் கெட்டவ தான். ஆனா நானே அதை வெளிப்படையா சொல்லிடுவேன். ஆனா உங்க அப்பா மாதிரி நல்லவங்கிற போர்வையை போத்திக்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ரோல் மாடல் இல்ல, ரியல் மாடல். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா வரலாறு இல்ல, அவதூறு. நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா கவரிமான் இல்ல, வெறும் கவரிமான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா அசோக சின்னம் இல்ல, அவமான சின்னம். உங்க அப்பா ஒரு அவமான சின்னம். உங்க அப்பா ஒரு அவமான சின்னம். உங்க அப்பா ஒரு அவமான சின்னம். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா கவரிமான் இல்ல, வெறும் கவரிமான். நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா அசோக சின்னம் இல்ல, அவமான சின்னம். அவர் நல்லவர் இல்லப்பா. அப்பனையும் துர்காவையும் நல்லா உழுக்கு. இதுக்கு மேல 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்கவே கூடாது.